மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். மத்தேயு 5:37. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். சொல்லுவோமா? உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். இன்றைக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்கிறது. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனிடத்துல பேசும் பொழுது உள்ளதை உள்ளபடி பேசுகிறது கொஞ்சம் கொஞ்சமா என்ன செஞ்சுட்டே வருது? குறைந்து கொண்டே வருகிறது. ஏன் அப்படின்னு சொன்னா, மற்றவர்கள் எப்படி சிந்திக்கிறாங்க, எப்படி யோசிக்கிறாங்கன்றதை கூட நான் கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறேன். அதான் காரணம். நிறைய ஊடகங்கள் இருக்கிறது. இந்த ஊடகங்களை நீங்க கவனிச்சீங்கன்னா, நடுநிலையாய் இருந்து செயல்படுகிற ஊடகங்கள் மிக குறைவு. பொதுவாகவே ஏதோ ஒரு பின்னணி அவர்களுக்கு இருக்கிறதுனாலே அவர்கள் ஒருதலை பட்சமாய் சில காரியங்களை செய்கிறதை நம்மால் என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. என்ன காரணம் தெரியுமா? நாம் எப்படி சிந்திக்க வேண்டும் என்பதை கூட வகையறுக்க விரும்புகிறார்கள். நாம் எப்படி யோசிக்கணும், ஒரு காரியத்தை எப்படி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், ஏன்னா நம்மளை கட்டுப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிற ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், இந்த கட்டுப்பாடுகள் என்பது 2 விதமாக இருக்கிறது. ஒன்று ஆரோக்கியமான கட்டுப்பாடு, ஒன்று ஆரோக்கியம் இல்லாத கட்டுப்பாடு. நாம் எப்படிப்பட்ட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும், நாம் எப்படிப்பட்டவர்களை இருக்க வேண்டும் என்பதை நாம் நிறையா வாசித்தோம், தியானித்தோம். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த கட்டுப்படுத்துகிற இந்த காரியம் என்பது எதை பயன்படுத்துகிறோம்? நம்முடைய வார்த்தைகளை தான் பயன்படுத்துகிறோம். நாம் நிறைய பேசுகிறோம். ஏன் வார்த்தைகளுக்கு இவ்வளோ பெரிய ஒரு வல்லமை இருக்குது? ஒரு மனுஷனை, ஒரு நல்லவனை கெட்டவனா மாற்றக்கூடிய வார்த்தைகள், ஒரு கெட்டவனை நல்லவனா மாற்றக்கூடிய வார்த்தைகள். ஒரு மனுஷன் பெருசாக ஒருத்தர் நினச்சிருப்பாரு, வழியில் இன்னொருத்தரை பார்ப்பாரு, அவர் 5 நிமிஷம் தான் பேசிட்டு போவார். சே, நான் இவ்வளோ நினச்சேனே அப்படிங்கிறது அப்படியே குறைஞ்சிடும். அந்த வார்த்தைகளுக்கு அவ்வளோ பெரிய ஒரு வலிமை இருக்கிறது. அதனால தான் தேவன் உலகத்தை படைக்கும் பொழுதே அவருடைய வார்த்தையினாலே அதை சிருஷ்டித்தார். மனுஷனுக்கும் வார்த்தையில அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆனால் பிசாசு அவனுடைய வார்த்தைகளை பயன்படுத்தி மனுஷனை குழப்பி விட்டதை நம்மளால வாசிக்க முடிகிறது. அப்போ வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஆகையால் சாத்தான் வார்த்தைகளை தான் பயன்படுத்துவான். எப்படிப்பட்ட வார்த்தைகள் நாம் பயன்படுத்தக்கூடாது என்பதை இன்றைக்கு நாம கற்றுக்கொள்ள போகிறோம். வாசித்த இந்த வசனத்தில் என்ன வாசித்தோம் அப்படின்னா, உள்ளதை உள்ளதென்றும், இப்படி இருக்குதா, இப்படி இருக்குது, இப்படி இல்லையா, இப்படி இல்லை அப்படிங்கிறதை பேசக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை தான் இந்த வசனம் சொல்லுகிறது. அதுலேயும் 2வது ஆண்டவர் சொல்றாரு, இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். என்ன சொல்லுது? இதற்கு மிஞ்சினது அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு ஆதாரம் பிசாசு. இந்த உண்மையை தவிர வேறு எது அங்கே கலப்படம் செய்யப்பட்டாலும் அதற்கு ஆதாரம் பிசாசானவனாக இருக்கிறான் என்பதைத்தான் ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்லுவார். ஏன்னா சாத்தான் சூழ்ச்சியாக வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான். நாம் அதை செய்யும் பொழுது அவனுடைய உந்துதலுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? அர்ப்பணித்து விடுகிறவர்களாய் காணப்படுகிறோம். அப்போ ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, மிகைப்படுத்தி பேசுவது. அதான் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொன்னாலே. அப்போ முதலாவது காரியம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு காரியத்தையும் மிகைப்படுத்தி பேசுவது. ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா, கணவன் சொல்லும் பொழுது, அந்த பிரச்சனையை சொல்லும் பொழுது சும்மா சாதாரணமாக சொல்ல மாட்டார், அதை பயங்கரமாக சொல்லுவார். கேட்குற எல்லாருக்கும் ஐயோ இவ்வளோ மோசமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அதை மிகைப்படுத்தி பேசுவது. இந்த மிகைப்படுத்தி பேசுகிற குணம் எல்லார்கிட்டையும் இருக்குது. இதற்கு விதிவிலக்கு ரொம்ப கம்மி. சிலர் அவங்களுடைய வேலையை பற்றி பேசும்போது பயங்கரமாக சிலர் பிள்ளைகளை பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா அப்படி பயங்கரமாக மிகைப்படுத்தி பேசுவாங்க. வீட்டில் இருந்து பிள்ளைய அடிப்பாங்க, உதைப்பாங்க, இதெல்லாம் என்ன ஆக போகுதுன்னு திட்டுவாங்க. ஆனால் வெளியே பேசும்போது பிள்ளை என்ன பண்ணுவாங்க? ஐயோ இந்த பிள்ளை தெய்வ குழந்தை அப்படின்னு மற்றவரிடத்துல பேசுவாங்க. அப்போ மிகைப்படுத்தி பேசுகிற அந்த குணம் நமக்குள்ளே இருக்கும் என்றால் அதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். வேதத்தில் சில உதாரணங்களை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், உபாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்க.
நாம் எங்கே போகலாம்? அந்த ஜனங்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்களும் நெடியவர்களும் அவர்கள் பட்டணங்கள் பெரியவைகளும் வானத்தை அளாவும் மதிலுள்ளவைகளுமாய் இருக்கிறதென்றும் ஏனாக்கியரின் புத்திரரையும் அங்கே கண்டோம் என்றும் நம்முடைய சகோதரர் சொல்லி நம்முடைய இருதயத்தை கலங்க பண்ணினார்கள் என்று சொன்னீர்கள். இதனுடைய பின்னணி நமக்கு தெரியும். உபாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இதனுடைய பின்னணி நமக்கு தெரியும். 12 பேரை மோசே அவர்கள் சுதந்திரிக்க போகும் தேசத்தை வேவு பார்க்கும்படி அனுப்புகிறார். அந்த தேசத்தை அவங்க போய் பார்க்குறாங்க. எவ்வளவு நல்ல தேசம், அது எப்படிப்பட்டதா இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு வர சொல்றாரு. இவங்க போய் பார்த்துட்டு வந்தவங்க இவங்க ஒரு அறிக்கையை சொல்றாங்க. 12 பேர் போனாங்க. 10 பேர் ஐயோ முடியவே முடியாது, ரொம்ப பயங்கரமான தேசம். அந்த வார்த்தைகளை தான் நம்ம இங்க வாசிக்கிறோம். என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த அவர்கள் பட்டணங்கள் பெரியவைகள், நம்மை பார்க்கிலும் அங்கே இருக்கிற மக்கள் பலவான்கள், நெடியவர்கள், உயரமானவர்கள். அடுத்து சொல்றாரு, வானத்தை அளவும் மதில்கள் உள்ளதான். வானத்தை அளவும் மதில்கள் எங்கெங்க இருக்கும்? எங்க இருக்கும்? அப்ப என்ன சொல்றாங்கன்னா, மிகைப்படுத்தி பேசுறாங்க. அதுவும் பெருசா பேசுறாங்க. ஐயோ இதெல்லாம் நம்மளால செய்யவே முடியாது அப்படிங்கிறத அவங்க சொல்றத நம்மளால பார்க்க முடியும். இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? இதனுடைய விளைவு என்ன? அவர்கள் போய் சேர வேண்டிய தேசத்தை 40 ஆண்டுகள் தாமதமாக போய் சேர்ந்தாங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சரியாய் பார்த்து சரியாய் பேசக்கூடிய ஒரு கிருபை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, என் பிரச்சனை எவ்வளவு பெருசா இருந்தாலும் என் பிரச்சனையை விட தேவன் நீர் பெரியவராக இருக்கிறீர். இதைத்தான் நான் சொல்லணும். ஆண்டவரே, என் பிரச்சனை பெருசுதான், என் கண்ணுக்கு பார்த்தா பெரிய பிரச்சனையாக தெரிகிறது, ஆனால் என் பிரச்சனைகளை காட்டிலும் நீர் பெரியவராய் இருக்கிறீர். ஒரு நாளும் என் பிரச்சனையை பெரிதாக நான் என்ன செய்ய மாட்டேன், பேசவே மாட்டேன். நிறைய தாய்மார்கள் பிள்ளை பெறுவதற்கு ஆயத்தமாகும் போது ஏன் நார்மலாக பிள்ளை பெறுவதற்கு யோசித்து பயந்து சிசரியன் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொன்னால், பிள்ளை பெற்றவர்கள் மற்றவர்கள் இவர்களுக்கு சொன்ன காரியம்தான். ஐயோ அந்த வலி இப்படி இருக்கும் தெரியுமா, அந்த வலி அப்படி இருக்கும் தெரியுமா, இவங்க சொல்லி சொல்லி அது வேண்டாம், நம்ம அந்த நாளில் குறித்து என்ன செஞ்சிடலாம், சிசரியன் பண்ணிடலான்ட்டு தீர்மானம் என்ன செஞ்சிடறாங்க, பண்ணிடுறாங்க. நம்முடைய பிரச்சனைகளை ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது, மிகைப்படுத்தி பேசவே கூடாது. ஒரு நல்ல புரிஞ்சுங்களேன், நான் சந்திக்கிற எந்த பிரச்சனையை விட அதிகமான பிரச்சனைகளை சந்திக்கிறவர்கள் உலகத்தில் உண்டு. அவங்களும் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க, அதை சமாளிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு என் சூழ்நிலை வழியாக போகும்போது எனக்கு என்ன தோணுது தெரியுமா, ஐயோ நான் முடிஞ்சிருவேனோ, இந்த பிரச்சனை என்னை மேற்கொண்டுருமோ அப்படின்ற ஒரு பயம் நமக்குள்ளே வருகிறது. காரணம் என்ன தெரியுமா, பிரச்சனையை மிகைப்படுத்தி பார்க்கிறோம். கோலியாத் என்ற ஒரு பெரிய வீரனை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். யோசித்து பாருங்களேன், கோலியாத்து தனியாக ஒத்தைக்கு ஒத்த வா அப்படின்னு சொல்லி சவால் விட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா, அவன் நினைச்சான் ஒருத்தர் கூட அந்த சவாலை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஒருத்தர் கூட அந்த சவாலை என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவன் யோசித்து பார்த்திருந்தால், ஒரு மெய்ப்பன் வருவான், ஒரு சின்ன பையன் வருவான், பெருசா யுத்தங்கள் ஆயுதங்கள் எதுவுமே இல்லாமல் இருக்கும், அவன் கையில் வெறும் ஒரு கவனும் ஒரு கல்லு வச்சு என்னை வீழ்த்தி விடுவான்னு நினைச்சிருந்தானே இந்த பக்கமாக என்ன செஞ்சிருக்க மாட்டான், வந்திருக்க மாட்டான். ஆனா எல்லாரும் பயப்படுறாங்க, எல்லாரும் என்ன செய்யறாங்க, பயப்படுறாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அவர்கள் கோலியாத்தினுடைய உயரம், கோலியாத்தினுடைய ஆயுதங்களை குறித்து அவர்கள் அதிகமாய் பேசிக்கொண்டே இருந்தார்கள். வசனத்தில் வாசிக்கலாமா? 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும். அப்பொழுது காத்தூரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமா. இதை கவனிங்களேன், கோலியாத் வந்து நிற்பானா, வசனம் சொல்லுகிறது அவனுடைய உயரம் 6 முழமும் 1 ஜான். அப்படின்னா என்ன, அவனுடைய உயரத்தை சொல்றாங்க. எப்படி கணக்கிட்டாங்களா, கரெக்டா சொல்றாங்க பாருங்க. அவனுடைய உயரம் இவ்வளவு, நீ எங்கேயோ நிற்கிற, அவன் எங்கேயோ நிற்கிறான். அவன் யுத்த வீரன் வெளியே வந்து நின்று சவால் விடுறான். நம்மால் சொல்றான் அவனுடைய உயரம் 6 முழமும் 1 ஜானுமாய் இருக்கிறது அப்படின்னு இங்கிருந்து தூரத்துல இருந்தே போடுறாரு கணக்கு. ஒருவேளை 6 முழமா இருந்திருக்கலாம், 5 முழமா இருந்திருக்கலாம். இவ்வளோ தூரத்துல இருந்து அவனுக்கு எப்படியா தெரியும் அப்படின்னா, அவனை அவ்வளோ பெருசா பார்க்குறாங்க. இன்னைக்கு நம்மளும் அப்படிதான் பண்றோம், நம்முடைய பிரச்சனையை பெருசா பார்க்குறோம். எனக்கு இவ்வளோ கடன் ஆயிடுச்சுங்க, இல்லை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் இனி பணத்தை குறித்து ஞானமாக இருப்பேன், இதை மேற்கொள்ள கர்த்தர் எனக்கு உதவி செய்யுங்க. என் குடும்பத்தை நான் சரியாக நடத்தலை, அதனால இவ்வளோ பிரச்சனை வந்துருச்சு, ஆனால் நீர் பெரியவராக இருக்கிற உண்மை நான் நம்புகிறேன், என் சூழ்நிலை நீர் மாற்றுவீராக. இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் படிப்பில் கூட ஒரு சில பாடங்களை சின்ன பிள்ளைங்க சொல்கிறாங்க, இது எனக்கு வரவே வராதுன்னு சொல்கிறாங்க. ஏன் வராது? மற்றவங்களாம் படிக்கிறாங்கல்ல, மற்றவங்களாம் முடியுதுல்ல, நீ அதை பெருசாக பார்க்குற.
ஏன் அதை பெரிதாக பார்க்கிறீர்கள்? இன்னும் சொல்கிறேன் பாருங்க, ஒரு வாகனத்தை, ஒரு 4 சக்கர வாகனத்தை ஓட்டுறதுக்கு நிறைய பேருக்கு என்ன இல்லை, தைரியம் இல்லை. பைக் ஓட்டிடுவாங்க, ஆனால் கார் ஓட்ட மாட்டாங்க ஒரு சிலர். என்ன சொன்னால், இது என்னங்க வம்பா இருக்குது, இது பிடிக்கணும், கீழே 3 பெடல் இருக்குது, 2 கால் தான் இருக்குது, நான் எப்படிங்க ஓட்டுறது? பெருசாக ஒன்றுமே கிடையாது. ஓட்டுறவங்களாம் எப்படி ஓட்டுறாங்க? அவங்க 3 கால் வச்சுட்டு ஓட்டுறாங்க. அப்போ பிரச்சனையை பெருசா பார்க்கிற ஒரு மனநிலை அநேக பேருக்கு இருக்குது. என் பிரச்சனை இப்படி இருக்கு, அப்படி. சில பேர் எப்போ பார்த்தாலும் பிரச்சனையை தான் பார்ப்பாங்க. எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி, பிரச்சனை தீர்க்கிற ஒரு ஆண்டவர் நம்மிடத்துல உண்டு. அவருடைய பெயர்களுக்கு எல்லாம் காரணம் உண்டு. நமக்கு யுத்தங்கள் வராமல் இருக்காது, யுத்தங்கள் வரும். அதனால தான் யெகோவா நிஸ்ஸி என்ற பெயர் அவருக்கு உண்டு. சமாதான குறைவுபடுகிற காலங்கள் வாழ்க்கையில் இருக்கும். அதனால தான் யெகோவா ஷாலோம் என்ற நாமம் அவருக்கு உண்டு. பலவீனப்படுகிற காலங்கள் இருக்கும். அதனால தான் யெகோவா ராஃபா என்ற நாமம் அவருக்கு உண்டு. குறைவுபடுகிற காலம் உண்டு. யெகோவா ஈரே என்ற நாமம் அவருக்கு உண்டு. அப்போ நம்முடைய பிரச்சனைகளை ஒரு நாளும் பெரிதுபடுத்தி என்ன செய்யக்கூடாது, பேசவே கூடாது. நம்முடைய மனசு என்ன தெரியுமா, ரொம்ப தெளிவாக என்ன செய்யும், கவலையை பிடிச்சிக்கும் பாருங்க. இது இப்படி ஆயிரும், கடைசியில் வெக்கப்பட்டு போயிடும், ஒன்றும் நடக்காது. ஏன்னா வார்த்தை சொல்லுகிறது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்போ நான் எதை பிடித்து கொள்ள வேண்டும்னா, கர்த்தர் என்னை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார், அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, அதை நான் பிடித்து கொண்டால் என்னால் நிச்சயமாக அதை மேற்கொள்ள முடியும். கோலியாத்தினுடைய உயரத்தை சொன்னார்கள். அடுத்து என்ன சொல்றாங்க தெரியுமா, அவன் தன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டு ஒரு போர்க்கவசம் தரித்து கொண்டு. ஆமா, அது என்ன உலோகம் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்புறம் அந்த கவசத்தின் நிறை 5000 சேக்கலான வெண்கலமாய் இருக்கும். கண்ணிலேயே உயரத்தை கணக்கு போட்டாங்க. இப்போ கண்ணாலேயே எடை போட்டு பார்க்கறாங்க பாருங்க. எவ்வளவு இருக்குதான், 5000 சேக்கலான. ஆமா, ஒருவேளை தோராயமா கூட சொல்ல, கண்டிப்பா சொல்றாங்க. அது என்ன வெயிட் தெரியுமா அப்படிங்கறத பிரமாதமா அவங்க பேசுறாங்க. 6ஆம் வசனம் வாசிங்க. அவன் தன் கால்களிலே வெண்கல கவசத்தையும் தன் தோள்களின் மேல் வெண்கல கேடகத்தையும் தரித்திருப்பான். அவனுடைய ஈட்டி தாங்கு நெசவுக்காரரின் படைமரத்தின் கனதியும் அவன் ஈட்டியின் அலகு 600 சேக்கல் இரும்புமாய் இருக்கும். பரிசை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடப்பான். பாருங்க, எவ்வளோ பெரிய ஆளுங்க, என்னை எதிர்த்து வர்ற எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா. அவர் வாகனத்தில் போனார்னா முன்னாடி செக்யூரிட்டிலாம் கூட அவருக்கு முன்னாடி என்ன செய்யும், போகும். அப்படிப்பட்ட ஆள் தான் எனக்கு எதிர வராரு. இங்கே சொல்கிறாங்க, கோலியாத்துக்கு பரிசையை பிடிக்கிறது ஒரு ஆளை வச்சுருக்காங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்களேன். எது உங்களுக்கு ஒரு பெரிய சவாலாக தெரியுது, பெருசுப்படுத்தி பேசவே பேசாதீங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைங்க, இதை நான் எளிதாக மேற்கொண்டு விடுவேன். கொஞ்ச நாளில் பரீட்சை முடிவுகள் வரும். 10-12 பிள்ளைகள் படிச்சிருக்கிற பிள்ளைகளுடைய என்ன வரும், ரிசல்ட்டு வரும்பொழுது மார்க் நான் இவ்வளோ எடுக்கணும்னு நினச்சேன், இவ்வளோ. கவலைப்படாதீங்க, முடிஞ்சல, எழுதிட்டீங்கல்ல, உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செஞ்சிட்டீங்க, அதோடு விட்டுறணும். ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே எனக்காக நீங்கள் ஒரு வழியை திறந்து வச்சிருக்கிறீங்க, அந்த வழியை ஒரு நாளும் ஒருவனும் தடை செய்யவே முடியாது. நான் படிச்சிருக்கேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சுருக்கிறேன், இனி அதை ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. ஆனால் இதற்கு மேல் நான் சோர்ந்து போகவே மாட்டேன், செய்ய வேண்டியதை கரெக்டாக செய்வேன். அல்லேலூயா. ஆனால் நிறைய அழுத்தங்கள் பிள்ளைகளுடைய மனதில், அப்படியாயிருமோ இப்படியாயிருமோ, எங்கள் அப்பா அம்மா என்ன யோசிப்பாங்க, சமுதாயம், இதையும் பற்றி நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், நினைக்க வேண்டாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னா, உங்களுடைய பிரச்சனைகளை மிகைப்படுத்தி பேசாதீர்கள். உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை பெருசுப்படுத்தி என்ன செய்யாதீங்க, பேசாதீங்க. அதற்கு நீங்கள் பலன் கொடுக்கக்கூடாது. உங்களுடைய வார்த்தைகள் தான் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு என்ன செய்யுது, பலத்தை கொடுக்குது. ஒரு தலைவலி வந்துருச்சுன்னா உடனே நம்ம ஐயோ இப்படி வலிக்குதே அப்படின்னு சொல்லாதீங்க, அது கண்டிப்பாக போகும். என் ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அது லேசாக தான் நினைப்பேன், அது பெரிய விஷயமா என்ன பண்ண மாட்டேன், நினைக்க மாட்டேன். உடனே மைண்ட் எங்கெல்லாம் போயிடும் தெரியுமா, ஸ்கேன் பண்ணணும், அங்கே போகணும், இங்கே போகணும், ஸ்கேனுக்கு எங்கெங்கே காசு, தலைவலி ஜாஸ்தி ஆயிரும். எனக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன், இல்லை அதெல்லாம் நான் யோசிக்கவே மாட்டேன், என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஐயோ இப்படி இருக்குது அப்படி இருக்குது. பாருங்க, சில நேரங்களில் நாம் எதை கற்றுக்கொள்ள வேண்டும், நம்ம வாயை மூடிக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். சொல்லுங்க, வாயை மூடிக்கொள்ள கற்றுக்கொள்ள சொல்றீங்களே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நாம பேசாம இருக்கிறதை கற்றுக்கொள்ள வேண்டும். எரிகோவின் மக்கள் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, இந்த கோட்டையை ஒரு மனுஷனாலும் தகர்க்க முடியாது, இது எவ்வளவு பெரிய கோட்டை, எவ்வளவு பலமுள்ள கோட்டை அப்படிங்கிறத அவங்க நினைச்சு அதனுடைய பலத்தை குறித்து அவர்கள் பெருமை பாராட்டின மக்கள் தான் எரிகோவின் மக்கள். அந்த பட்டணத்தை சூழ்ந்து தேவனுடைய ஜனங்கள் நடக்கும் பொழுது யோசுவா அந்த ஜனங்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம்
10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோசுவா 6:10. யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக என்று கட்டளையிட்டிருந்தான். இங்க என்ன வாசிக்கிறோம்னா, யோசுவா சொல்றாரு, உங்க வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். சொல்லுங்க, உங்க வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். ஏன் அப்படி சொன்னாரு? ஏன் அப்படி சொன்னாரு? ஒண்ணுமே பேசக்கூடாது. பள்ளிக்கூடத்தில் சொல்ற மாதிரி ஃபிங்கர் ஆன் யுவர் லிப்ஸ்ன்ட்டாரு. என்ன காரணம்? என்ன காரணம்? ஏன் அப்படி சொன்னார்? ஒருவேளை இப்படி ஒரு கட்டளை அவர் கொடுக்கலன்னா, நம்ம ஆட்கள் எரிகோவின் கோட்டையை சுற்றி வரும்போது சொல்லியிருப்பாங்க, எத்தா பெரிய கோட்டைப்பா, ஒவ்வொரு கல்லப்பார் எவ்வளோ பெருசாக இருக்குது, இதை மனுஷனால் இடிக்க முடியும்னு நினைக்கிறியா? இப்படியே பேசி பேசி கடவுளால் கூட ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம முடிஞ்சோம் அப்படின்னு என்ன செஞ்சுருப்பாங்க? பேசியிருப்பாங்க. அந்த அந்த பிரச்சனைகளுக்கு இவர்கள் தங்களுடைய வார்த்தையினாலே பலன் கொடுத்திருப்பார்கள். நிறைய நேரத்தில் வியாதிக்கு வார்த்தையினால் பலன் கொடுக்குறோம், பிரச்சனைக்கு வார்த்தையினால் பலன் கொடுக்குறோம். நான் சொல்கிறேன், நான் சந்திக்கிறது ஒன்றுமே கிடையாதுங்க, நான் ஒன்றும் பெருசாக செய்ய போகிறது. இவ்வளோ பெரிய கோட்டையை இவங்க எப்படி இடித்தாங்க? எப்படி இடித்தாங்க? இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையை எப்படி மேற்கொண்டார்கள்? இவங்க சொந்த பலத்தை பயன்படுத்தினாங்களா, இல்லை ஈட்டி எடுத்தாங்களா? ஒன்றுமே கிடையாது. அதை ஆண்டவர் சொன்னபடி சுற்றி வந்தார்கள், துதித்தார்கள், அந்த கோட்டையை கத்தரடித்தார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய பிரச்சனைகளை மேற்கொள்வது அவ்வளோ பெரிய காரியம் அல்ல. நாம தான் பிரச்சனையை என்ன பண்றோம்? மிகைப்படுத்தி என்ன செஞ்சுட்டே இருக்கிறோம்? பேசிக்கொண்டே இருக்கிறோம், மிகைப்படுத்தி பேசிக்கொண்டே இருக்கிறோம். இது இந்த பிரச்சனை, அது அந்த பிரச்சனை. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர், இன்றையிலிருந்து என் தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதைத்தான் நான் பேச போகிறேன் ஒழிய ஒரு நாளும் என்னுடைய பிரச்சனை என்ன செய்ய மாட்டேன், பேசவே மாட்டேன். என் பலவீனத்தை நான் பேச மாட்டேன். என் கால் இப்படி இருக்குது, என்னால் நடக்க முடியல. இல்லை, சொல்லுங்க, என் கால்களை மான் கால்கள் போல மாற்றுகிற கர்த்தர் எனக்கு உண்டு. ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்படிங்கிறத நாம வாயினால் அறிக்கை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய நேரங்களில் நாம என்ன சொல்றோம்னா, இது இப்படி இருக்குது, அது அப்படி இருக்குது. இன்னைக்கு சொல்லுங்க, இல்லை இல்லை பேச மாட்டேன், நான் பேச மாட்டேன். ஆனால் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, பேசி பழகிட்டோம், பேசி பழகிட்டோம், பிரச்சனையே பேசி பழகிட்டோம். யாராவது ஒருத்தர் பார்த்த உடனே நம்முடைய பிரச்சனைகளையும் குறைகளையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் எப்பாவது சொல்கிறது பரவாயில்ல தான், யாராவது நமக்கு வேணும் இல்லையா? நம்முடைய புலம்பலை கேட்பதற்கு யாராவது ஒருத்தர் வேணும். ஆனால் புலம்பலே வாழ்க்கையாக மாறிடுச்சுன்னா, இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்ல, என் வார்த்தைகளை மாற்ற ஆண்டவரே. பிள்ளைகள் சில நேரம் பயமுறுத்தணும்னா போயிடுவேன் எங்கேயாவது, கேட்டிருக்கீங்களா? சில ஏன் பிள்ளைகள், பெரியவங்களே அப்படி சொல்லுவாங்க. கணவனே சொல்லுவேன், நான் எங்கேயாவது அப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எங்கேயாவது என்ன பண்ணிடுவேன், போயிடுவேன். போங்க போங்க. யோசிங்களேன், இது என்ன வார்த்தைன்னு நினைக்கிறீங்க? பயமுறுத்துற வார்த்தை. மற்றவங்களை பயமுறுத்தி கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிற வார்த்தைகள். ஆண்டவரிடத்திலே அதை முயற்சி பண்ணாங்க தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவரிடத்திலே அதை சொன்னார்கள். வாசிங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்கலாம். யோவான் 11ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். அதன் பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, நாம் மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள் என்றார். அதற்கு சீஷர்கள், ரபி, இப்பொழுதுதான் யூதர் உம்மை கல்லெறிய தேடினார்களே, மறுபடியும் நீர் அவ்விடத்திற்கு போகலாமா என்றார்கள். இப்ப ஆண்டவர் சொல்றார், யூதேயாவுக்கு போவோம் அப்படின்னு. உடனே சீஷர்கள் சொல்றாங்க, நேற்று தானே கல் எடுத்து அடிக்கணும்னு திட்டம் போட்டாங்க, திருப்பி அவங்க போகணுமா அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கே என்ன பண்றாங்க, ஒரு பயத்தை உண்டு பண்ணுகிற வார்த்தைகளை பேசுகிறார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பயத்தை கொண்டு வருகிற வார்த்தைகள் நம்மிடத்துல வந்து கொண்டே இருக்கும். ஆனால் நம்ம சொல்லணும், இல்லை, தேவன் என்ன தீர்மானம் பண்ணியிருக்கிறோம் அந்த பாதையிலே நான் கண்டிப்பாக ஓடிக்கொண்டேதான் இருப்பேன். நான் பயத்துக்கு இடம் கொடுக்கவே மாட்டேன். பயமுறுத்துகிற வார்த்தைகள் காதில் வரும்பொழுது நீங்க அதை எதிர்த்து பேச கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென், ஆமென். ஆமா, எலியா இவ்வளோ பெரிய ஆள் ஓடிட்டார் பாருங்க, பயந்துட்டார். ஐயோ இப்படி ஆயிடுச்சா, என்ன ஆயிரும் அப்படின்னு பயந்துட்டார். நீங்க சொல்லுங்க, அவர் அறியாமல் ஒன்றும் நடப்பதில்லை. ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், கர்த்தர் அறியாமல், கர்த்தர் அனுமதிக்காமல் என் வாழ்க்கையில் ஒன்றும் நடப்பதில்லை. திரும்ப சொல்லுங்க, கர்த்தர் அறியாமல், அவர் அனுமதிக்காமல் என் வாழ்க்கையில ஒன்றும் நடப்பதில்லை. ஹல்லேலூயா. யோபை போய் பயமுறுத்தணும்னு நினைக்கிறான் பாருங்களேன். அவன் போய் எங்கே நிற்க வேண்டியது? ஆண்டவர்கிட்ட போய் அனுமதி கேட்க வேண்டியிருக்குது. ஆண்டவரே, யோபை நான் கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு போய் கேட்குறான். கேட்காம உண்மை என்ன செய்ய முடியல, செய்ய முடியல. ஆண்டவர் அனுமதி கொடுக்கும்போது சொல்கிறார், இவ்வளோத்தான், இதுக்கு மேலே நீ போகக்கூடாது.
அவன் சரித்து மேலே கை வைக்கக்கூடாதுன்னு சொல்றார். அப்போ கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மேல் கருத்தாக இருக்கிறார். கவனமாக இருக்கணும். வார்த்தைகள், பயமுறுத்துகிற வார்த்தைகள் வரும்பொழுது ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது, பயப்படவே கூடாது. அடுத்தது, இப்படி பயமுறுத்துகிற வார்த்தைகளை பேசி மற்றவர்களை கட்டுப்படுத்த நினைக்கக்கூடாது. இல்லை, அன்பின் நிமித்தமாகத்தான் கட்டுப்பாடு வைக்க வேண்டும். ஒரு நாளும் மிரட்டல், ஒரு பயமுறுத்தி ஒரு கட்டுப்பாடு என்ன செய்யக்கூடாது, வைக்கவே கூடாது. பிள்ளைகள் கூட பாருங்க, சின்ன பிள்ளைகள்லேருந்து ஒரு குட்டி, ஒரு அறியாத வயசுல நீங்க அவங்களை என்ன பண்ணி தான் ஆகணும், பெரம்பு வச்சு தான் அவங்கள கட்டுப்படுத்தணும். ஆனால் ஒரு கட்டம் வரும் பொழுது அன்புக்கு அவர்களை அடிபணிகிறவர்களாய் அவர்களை மாற்ற வேண்டும். இதை நம்ம மாற்றிக்கொள்ளணும். ஒரு படி முன்னாடிலாம் ரொம்ப 8வது 10வது படிக்கும் போதெல்லாம் கூட என்ன செய்வாங்க, பெற்றோர் அடி கொடுப்பாங்க. இப்போ அந்த பிள்ளைகள் சீக்கிரமே முதிர்ச்சி அடைஞ்சிருது, சீக்கிரமே புரிந்து கொள்ளுகிற தன்மை பிள்ளைகளுக்குள்ளே வந்துடுது. பார்த்துக்கிட்டே இருக்கணும். பார்த்துக்கிட்டே இருந்து அவர்கள் புரியத்தக்கதாக அவர்களோடு பேசி ஆண்டவருடைய வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லி அவங்கள நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டும். 3வது, நாம் என்ன செய்யக்கூடாதுன்னா குற்றப்படுத்தி பேசக்கூடாது. நான் சொன்ன முதலாவது என்ன சொன்னேன், மிகைப்படுத்தி பேசக்கூடாது. 2வது என்ன பண்ணக்கூடாது, பயமுறுத்தி பேசக்கூடாது. அதான் சொல்லாமல் பார்த்தீங்களா, வேலை இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தீங்களா சார், நான் ரிசைன் பண்ணிடுவேன். ஒரு என்ன மாதிரி ஆட்களுக்கெல்லாம் மாட்டான்னு சொன்னேன், போயிரு அப்படின்னு. நீ மிரட்டிட்டு இருக்கிறதுக்குலாம் என்ன பண்ண முடியாது, பயப்பட முடியாது. அப்படிலாம் செய்யக்கூடாது. பயமுறுத்தி பேசுகிற காரியத்தை விட்டு விட வேண்டும். 3வது, குற்றப்படுத்தி பேசுகிறதை நிறுத்தி விட வேண்டும். சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்ப சண்டையில் கூட ஒரு 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 கருத்து வேறுபாடு, ஒரு ஆர்கியூமெண்ட் வந்துருச்சுன்னா அவங்க ஆரம்பிப்பாங்க, பொண்ணு பார்த்த காலத்திலேருந்து ஆரம்பிப்பாங்க. அப்போவே சொன்னாங்க, அப்போவே இந்த குற்றப்படுத்தி பேசுகிற, அன்னைக்கு நான் தப்பு பண்ணிட்டேன், இன்றைக்கி நான் கஷ்டப்படுறேன், இதான் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகி 4 பிள்ளைங்க ஆகிப்போச்சு, இப்போ நான் கல்யாணத்து பொண்ணு பார்க்குற நாளை பற்றி பேசினா என்ன அர்த்தம்? அது குற்றப்படுத்தி பேசுகிற அந்த காரியத்தை நான் விட்டு விட வேண்டும். எத்தனை பேர் புரியுது நான் சொல்கிறது? ஆமென். ஆமாம், குற்றப்படுத்தி பேச. அவங்களோட ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவாங்க, டேக்கிங் தெம் ஆன் அ கில்ட் ட்ரிப். அப்படின்னா ஒரு குற்ற உணர்வை நமக்குள்ளே என்ன செய்வாங்க, உண்டாக்குவாங்க. அந்த குற்ற உணர்வு வந்துருச்சுன்னா நம்மளே தகுதியே அற்றவன் என்ற ஒரு எண்ணம் கூட நமக்குள்ளே என்ன செஞ்சிடும், நிறைய நேரத்தில் வந்துவிடும். ஒரு நாளும் அதை செய்யக்கூடாது. வாசிங்களேன், லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிங்க. லூக்கா 18:11-12. பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இங்க ஒரு 2 பேர் ஜெபிக்க போறாங்க. இந்த ஜெபிக்க போகிற ஒரு மனுஷன், அவன் பரிசேயன். அவன் என்ன ஜெபம் பண்றான், ஆண்டவரே நான் இந்த ஆட்களை மாதிரி யாரோட அவனை ஒப்பிட்டு பார்க்குறேன் பாருங்க, பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை நான் என்ன செய்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ரொம்ப வித்தியாசமா அவன் சொல்லுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. திரும்ப வாசி. பரிசேயன் நின்று, தேவனே நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரராகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். மற்றவங்களை குற்றப்படுத்தி, எதுக்காக குற்றப்படுத்துறாரு இவர்? அவர்களை ஏன் குற்றப்படுத்துறாரு? இவர் தன்னை நீதிமானாய் காட்டிக் கொள்வதற்காக. சில பேர் பார்த்தீங்கன்னா சண்டை போடும்போது ஒருத்தர் முந்திக்குவாங்க பாருங்களேன், முன்னாடியே சொல்லிடுவாங்க. ஏன்னா அவங்க தன்னுடைய நியாயத்தை வெளிப்படுத்துவதற்கு. ஒரு நாளும் பிறரை என்ன செய்யக்கூடாது, குற்றப்படுத்தவே கூடாது அப்படிங்கிறதான் இங்கே நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் அவன் சொல்கிறான் 3 விஷயத்தை நல்லா கவனிங்க. நான் உபவாசிக்கிறேன், நான் தசமபாகம் கொடுக்குறேன் அப்படின்னு அவன் சொல்கிறத நம்மளால் என்ன செய்ய முடியுது, பார்க்க முடிகிறது. அவன் உபவாசிக்கிறான், அவன் தசமபாகம் கொடுக்குறான், ஜெபிக்கிறான். ஆனால் 3மே தேவனிடத்தில் போய் சேரவே கிடையாது. என்ன காரணம் தெரியுமா? மற்றவர்களை குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறான். இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் இது ஒரு பெரிய ஒரு குறையாக இருக்கிறது. எப்பொழுதுமே மற்றவர்களை குற்றப்படுத்தி பேசிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்றவர்களை குற்றப்படுத்துகிறவர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்குள்ள அவ்வளவு குறைகள் இருக்கும் என்பது தான் அர்த்தம். அது ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, செய்யவே கூடாது. சில உதாரணங்கள் நான் சீக்கிரமாக நான் சொல்கிறேன், நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். சகைவு என்ற ஒரு மனுஷனுடைய வீட்டுக்கு ஆண்டவர் போனார். சகைவு எப்படிப்பட்டவனாக இருக்கும்? வரி வசூலிக்கிறவனாக இருக்கிறான். அநியாயமாய் வாங்கி அவன் பெரிய பணக்காரனாக ஆயிட்டான். ஆனால் அந்த சகோதரனுடைய வீட்டுக்குள்ளே போன ஆண்டவர் அவனை குற்றப்படுத்தவே இல்லை. சொன்னாரா, நீ ரொம்ப அநியாயம் பண்ணிட்டப்பா சொன்னாரா? சொல்ல பாருங்க, அவருடைய பிரசன்னம் எங்கே இருக்கிறதோ அங்கே ஒரு மனம் மாறுதல் வந்துவிடும். அல்லேலூயா. அவருடைய பிரசன்னமே ஒரு மனம் மாறுதலை அவனுக்குள்ளே ஏற்படுத்தினது. குற்றப்படுத்தி பேசலை. ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும் தானே, யாரையுமே எங்கேயுமே என்ன செய்யல. ஆண்டவர் அவங்கள காயப்படுத்தி ஒன்று திருத்துவதற்கு நோக்கத்தோடு தான் ஆண்டவர் செயல்படுவாரே ஒழிய ஒரு நாளும் அவர்களை கீழ்ப்படுத்தி கட்டுப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஆண்டவர் செயல்படவே மாட்டார் அப்படிங்கிறத நம்ம வாசிக்கிறோம். வீட்டை விட்டு போன இளைய குமாரன் எல்லாத்தையும் போய் வீணடிச்சிட்டான்.
ஒண்ணுமே இல்லாம திரும்பி வரான் அப்பா கிட்ட. அப்பா என்ன பண்றாரு தெரியுமா? அவனை கட்டி அணைத்து அவனை ஏற்றுக்கொள்கிறார். அவனுக்கு சொல்லி காட்டலை. இன்னைக்கு நமக்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு பார்த்தீங்களா? தமிழில் இப்போ ஒரு வழக்கு சொல் என்னன்னா, கொஞ்சம் அவங்களுக்கு ஓட்டி காட்டணும். என்ன பண்ணணுமா? இது என்ன படமா இது ஓட்டி காட்டுறதுக்கு? கொஞ்சம் அதை சொல்லி காட்டுங்க. நீ இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லி காட்டுங்க. அப்போ தான் அவங்க திருந்துவாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்லி காட்டினாலும் ஓட்டி காட்டினாலும் வெட்டி காட்டினாலும் அவங்க அதுக்கு கேட்கவே போகிறதில்ல. ஆமென். அவங்க தான் தெளிவாக தெரிஞ்சு தானே பண்ணுறாங்க. நீங்கள் உங்களுக்கு அதை போட்டு காட்டி என்ன பிரயோஜனம் இருக்குது? அவங்க நல்லா தெரியும். இது வாங்கி இப்படி விட்டுருவாங்க. அது பிரயோஜனமே கிடையாது. ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே நீர் எப்படி ஏற்றுக்கொள்கிறீரோ அப்படி நான் ஏற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா. ஒருத்தர் மனம் திரும்பி வந்தாங்கன்னா, ஒருத்தர் ஒரு காரியம் செஞ்சுட்டு திரும்பி நம்மகிட்ட வந்தாங்கன்னா, அதை சொல்லி காட்டக்கூடாது, குத்தி காட்டக்கூடாது. அதை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். we have to have the heart of God. அந்த ஒரு கிரேஷியஸ் ஹார்ட் நமக்குள்ள கண்டிப்பாக இருக்கணும். நிறைய பேருக்கு அதுக்கு இல்லை. நிறைய பேருக்கு அது இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, வாய்ப்பு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த வாய்ப்பு கிடைச்ச உடனே அவங்களை என்ன பண்ணிடணும்? ஒரு அடி அடிச்சிடணும் வார்த்தையினால. இன்னும் அதை செய்யவே செய்யாதீங்க. ஆண்டவர் ஒரு நாளும் அதை செய்யவே இல்லை. 3 வருஷம் ஆண்டவரோடு கூட இருந்த பேதுரு ஆண்டவரை மறுதலித்து விட்டான். ஒரு தடவை இல்லை, 3 தடவை மறுதலித்தான். ஆண்டவர் எங்கேயாவது அவனை பார்த்து துரோகின்னு கூப்பிட்டாரா? சொல்லுங்களேன். ஆண்டவர் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா, 3 வருஷம் உன்னை கூப்பிட்டு நான் கூடவே வச்சு சாப்பாடும் போட்டு தங்கிறதுக்கு இடமும் கொடுத்து உன்னை ஊழிய பயிற்சியும் கொடுத்து எவ்வளோ பெரிய ஆளாக்கணும்னு நினச்சேன். கடைசியில் இப்படி பண்ணிட்டேப்பா எங்கேயாவது சொன்னாரா பேதுருவை பார்த்து? இல்லையே. ஆண்டவருடைய ஒரு பார்வை, அன்பின் பார்வை அவனுடைய இருதயத்தை உருக்கிருச்சு. அழுதான். ஆண்டவர்கிட்ட வந்து ஒப்புரவானா. அது இதே பேதுரு என்ன பண்ணார் தெரியுமா? அவனுடைய கடைசி வரைக்கும் ஆண்டவருக்கு ஒரு சாட்சியாக நின்னார். ஹல்லேலூயா. நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? நல்லா ஓட்டி காட்டியிருப்போம்ல. சொல்லி சொல்லி கடல் மேலாம் நடக்க வச்சேனப்பா, உன்னை எப்படி நான் உன்னை பார்த்துக்கிட்டேன், எவ்வளவு நான் உனக்கு செஞ்சேன். ஆனாலும் கடைசியில் மருவ மலைக்கெல்லாம் யாரையும் கூட்டு போவோம், உன்னை கூட்டு போனேனே, கடைசியில் நீ என்ன யாருனே தெரியாதுன்னு சொல்லிட்டே அப்படின்ற என்ன பண்ணியிருப்போம்? ஆமாம், டைப்பிங்கில் போடணுன்னா போல்டு, இட்டாலிக்ஸ், அண்டர்லைன் எல்லாம் போட்டு அது பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி ஹைலைட் பண்ணி காட்டியிருப்போம் இல்லையா? வாழ்க்கையில் மறக்கவே கூடாது. சரித்திரம் சொல்லுகிறது, அழுது கொண்டே இருப்பாராம் பேதுரு. அதை நினைக்கும் போதெல்லாம் அழுவார். அந்த குற்ற உணர்வு அவனுக்குள்ளே இருக்குது. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்குங்க. நம்மளை காயப்படுத்துகிற ஒவ்வொருத்தருக்கும் அந்த குற்ற உணர்வு இருக்கும். நாம் அதை அழுத்தி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. 4வது என்னென்ன சொன்னேன் நான்? முதலாவது மிகைப்படுத்தி பேசக்கூடாது. நல்லா கவனிச்சுங்க. மிகைப்படுத்தி பேசக்கூடாது. 2வது என்ன செய்யக்கூடாது? பயமுறுத்தி பேசக்கூடாது. 3வது குற்றப்படுத்தி பேசக்கூடாது. 4வது உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசக்கூடாது. உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசக்கூடாது. பிள்ளைகளை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்க சொல்லுவாங்க, ஸ்கூலில் எக்ஸ்கர்ஷன் சொல்லியிருப்பாங்க, அதுக்கு அமௌண்ட் பே பண்ணுறதுக்கு டேட் சொல்லியிருப்பாங்க. பிள்ளைங்க அப்பா அம்மாட்ட வந்து சொல்லுவாங்க, என்ன தவிர எல்லாரும் கட்டிட்டாங்கம்மா, எனக்கே வெக்கமாக இருக்கு அப்படின்னு. என்ன அர்த்தம் சொல்லுங்கள்? என்னங்க? ஆமாம், எனக்கு மட்டும் எல்லாரும் கட்டிட்டாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா 5 பேர் தான் கட்டியிருப்பாங்க. ஆனால் இவங்க வந்து நம்மகிட்ட சொல்லும்போது எல்லாரும் கட்டிட்டாங்க, என்னை எல்லாம் ஒரு மாதிரி என்ன செய்கிறாங்க பார்க்குறாங்க. உள்ள ஒன்று புறமே ஒன்று. ஒரு பரீட்சையில் ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா எப்படி வந்து சொல்லுவாங்க தெரியுமா? எங்கள் கிளாஸில் ஒருத்தர் தான் பாஸு, எல்லாரும் ஃபெயிலு. புரியுதா உங்களுக்கு? உள்ள ஒன்று என்ன மனசில் அடி விழுந்துரும்னு பயம். அதனால அதை மறைக்கிறதுக்காக என்ன சொல்கிறாங்க? எல்லாருமே ஃபெயில் ஆகிட்டாங்க, நான் மட்டும்தான், ஒரே ஒருத்தன் தான் என்ன செய்யான் பாஸ். ஆகையால் தான் நானும் என்ன செஞ்சுட்டேன், ஃபெயில் ஆகிட்டேன். டீச்சர் சரியில்லை, அது சரியில்லை, பாடம் சரியில்லை, எல்லாமே சரியில்லை. அவங்களுக்கு நீங்கள் தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவர் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டேன், பேசவே மாட்டேன். அது ஒரு ஆபத்திலே கொண்டு வந்து நம்மை நிறுத்திவிடும். 4 காரியங்களை நம்ம பார்த்தோம். ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, நம்முடைய வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். கர்த்தர் நம்முடைய வார்த்தைகளை கவனிக்கிறார். ஆண்டவர் சொல்றார், நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ மிகைப்படுத்தி பேசக்கூடாது, பயமுறுத்தி பேசக்கூடாது, குற்றப்படுத்தி பேசக்கூடாது, உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசக்கூடாது. ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே உம்மை போலவே நான் பேச, நான் செயல்பட எனக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா. கண்களை மூடுவோமா? நம்முடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்ப்போம். எங்களோடு கூட பேசிய நம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் எப்படி பேசினீரோ அதுபோல நாங்கள் பேச எங்களுக்கு உதவி செய்யும். ஒரு நாளும் ஆண்டவரே எங்கள் வார்த்தைகளிலே குறை உள்ளவர்களாக நாங்கள் இருக்க கர்த்தர் விடாதிரும் சுவாமி. இதை நாங்கள் பழக எங்களுக்கு உதவி செய்யும். ஒவ்வொரு முறையும் நாங்கள் பேசுவதற்கு முன்பதாக இந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை என்று நிதானித்து பேச கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த
இந்த நாளிலிருந்து ஆரோக்கியமான வார்த்தைகள், விசுவாச வார்த்தைகள், ஜெயத்தின் வார்த்தைகள், சமாதானத்தின் வார்த்தைகள் உடைய பிள்ளைகளுடைய நாவிலிருந்து புறப்படும்படியாகவும் அதனுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய வார்த்தைகளாக கர்த்தர் வைக்கும்படியான ஜெபிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆராதனையின் தேவ பிரசன்னமும் ஆளுகையும் ஆசீர்வாதமும் பிள்ளைகளோடு எப்பொழுதும் இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென்.